டபிள்யூடபிள்யூட சம்மர்ஸ்லாம் முடிஞ்சோடனே ரெசல்மேனியாவோட பிக்சர் வந்து லைட்டா கிளியர் ஆயிடும். யார் கூட மேட்ச் பண்ண போறாரு நம்மளுக்கே லைட்டா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கைஸ் சம்மர்ஸ்லாம் முடிஞ்சிச்சு, நியூ சாம்பியன்ஸ்லாம் க்ரௌன் ஆயிட்டாங்க. ஐநோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ரெசல்மேனியாக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு ப்ரோ. எங்க ப்ரோ இருக்கு டைம் தான் ஆயிடுச்சு. ட்ரிபிள் ஹெச் வந்து ரெசல்மேனியா 40 டாக்குமெண்ட்ரிலேயே சொல்லியிருப்பாரு. அங்க வந்து சம்மர்ஸ்லாம் முடிஞ்சோடனே டிசம்பர்ல வந்து ரெசல்மேனியா 40 ஃபுல் மேட்ச் கார்டை வந்து லாக் பண்ணிட்டோன்னு. சம்மர்ஸ்லாம் முடிஞ்சிச்சு, டிசம்பர் வர்றதுக்கு இன்னும் 2 months தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோல கரண்ட் ஸ்டோரி லைன்ஸ் அக்கார்டிங் 10 ரெசல்மேனியா 41 மேட்ச் கார்டு வந்து நான் சொல்ல போறேன். மோஸ்ட் ப்ராபபிலி அதான் ரெசல்மேனியா 41 மேட்ச் கார்டா இருக்கும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணும். நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் தி ட்ரிபிள் த்ரெட் மேட்ச், செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் வெர்சஸ் ட்ரூ மெக்கின்டையருக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். கரண்ட்லி நம்ம ட்ரூ வெர்சஸ் சிஎம் பங்கான 2 மேட்ச் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ட்ரூ மெக்கின்டையர் ஜெயிச்சாரு, செகண்ட்ல வந்து சிஎம் பங்க் ஜெயிச்சாரு. ஸோ தேர்ட் மேட்ச் வந்து பேட் பிளட்ல ஹெல் இன் எ செல் மேட்சா இருக்க போகுது. அங்க மோஸ்ட் ப்ராபபிலி நம்மளோட சிஎம் பங்க் ஜெயிக்கலாம். மேபி ரெசல்மேனியா 41ல செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் சிஎம் பங்கான நம்ம வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்க்கலாம். அப்போ ட்ரூ மெக்கின்டையர் எங்க போவார் கேட்டீங்கன்னா, அவர் எங்க போவார்னு நான் முன்னாடி சொல்றேன். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் மேட்ச் டேமியன் பிரீஸ்ட் வெர்சஸ் ஃபின் பேலர். நோ ஃபின் பேலர் இல்ல, டீமன் ஃபின் பேலர். டேமியன் பிரீஸ்ட் வெர்சஸ் ஃபின் பேலருக்கான மேட்ச் வந்து ஆல்ரெடி டபிள்யூடபிள்யூ வந்து பேட் பிளட்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு நடுவில் ஒரு மல்டிபிள் மேட்சஸ் வந்து நடக்கலாம். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் மேட்ச் தி ஊசோஸ் வெர்சஸ் சோலோ சிக்கோவா அண்ட் ஜேக்கப் ஃபாட்டு ஃபார் தி டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா தி ஊசோஸ் வெர்சஸ் டாமட்டோங்கா அண்ட் டாங்காலுவாக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். ஆனா இது வந்து ரெசல்மேனியா அளவுக்கு வந்து மேட்ச் இல்லை. இதே வந்து சோலோ சிக்கோவா அண்ட் ஜேக்கப் ஃபாட்டு வெர்சஸ் ஊசோஸ் நடந்தா அந்த ஹைப் அண்ட் கிரேஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். சோலோ சிக்கோவா அண்ட் ஜேக்கப் ஃபாட்டு கார்டில் வைக்கணும்னா தி ஊசோஸ் கூட மேட்ச் வச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டாமாட்டோங்க டாங்காலுவாவோட மேட்ச் நடக்கலன்னா கூட யாருக்கோ எதுவுமே ஆகாது. ஸோ அதனால தி ஊசோஸ் வெர்சஸ் சோலோ சிக்கோவா அண்ட் ஜேக்கப் ஃபாட்டுக்கான டாக் டீம் டைட்டில் மேட்ச் வந்து நம்ம ரெசல்மேனியா 41ல பார்க்கலாம். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் மேட்ச் ஜேட் கார்கில் வெர்சஸ் பிரியங்கா பெலேர். இந்த மேட்ச் பத்தி ரொம்ப பேசுற மாதிரி இல்ல, ஆனா இதுல ஃபர்ஸ்ட் ஹீல் டர்ன் யார் பண்ணுவான்னு நீங்க வந்து சொல்லலாம். ஐ திங்க் அது வந்து பிரியங்கா பெலேரா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் மேட்ச் WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் டிஃப்னி ஸ்டாட்டன் வெர்சஸ் சார்லட் ஃபிளேர். இந்த மேட்ச் வந்து ரெசல்மேனியால நடக்கிறதுக்கு 70% சான்ஸ் இருக்கு. ஐ நோ இப்போ சார்லட் ஃபிளேர் வந்து கரண்ட்லி ராஸ்டர்ல வந்து அவைலபிள் இல்ல, ஆனா அவங்க வந்து ராயல் ரம்பிள் கிட்ட வந்து ரிட்டர்ன் பண்றது வந்து நிறையவே சான்ஸ் இருக்கு. அதுக்குள்ள டிஃப்னியும் அவங்க வந்து கேஷ் இன் பண்ணி டைட்டில் வந்து ஜெயிச்சுப்பாங்க. ஏன்னா உமன்ஸோட கேஷிங்கோட வினிங் பர்சன்டேஜ் வந்து 100%. டிஃப்னி வெர்சஸ் சார்லட் ஃபிளேருக்கான ஒரு உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்க்கலாம். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் மேட்ச் மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் பிராக் லெஸ்னர் வெர்சஸ் குந்தர். இவங்களுக்கான ஒரு ட்ரீம் மேட்ச். லாஸ்ட் இயர்ல இருந்து ரூமர் வந்து பிராக் இப்போ வருவாரு, பிராக் அப்போ வருவாரு. ஆனா பிராக் வந்து இன்னும் வரவே இல்லை. ஒருவேளை பிராக் லெஸ்னர் வராருன்னா அவர் கண்டிப்பா ரெசல்மேனியா 41ல குந்தரை ஃபேஸ் பண்ணதான் வருவார். ஐ திங்க் பிராக் வெர்சஸ் குந்தருக்கான மேட்ச் வந்து ட்ரையாலஜி இல்லைன்னா மல்டிபிள் மேட்சா இருக்கலாம். ஆனா இவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கண்டிப்பா ரெசல்மேனியால தான் இருக்கணும். வேற ஏதோ பிஎல்இல வந்து நடந்தா அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனா ரெசல்மேனியால இவங்க மேட்ச் வந்து நடந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஒருவேளை பிராக் லெஸ்னர் வரலன்னா, ஏன்னா அவங்க ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் சரியில்லை, ஒருவேளை பிராக் லெஸ்னர் வரலன்னா அப்போ வந்து ட்ரூ மெக்கின்டையர் வரலாம். அப்போ வந்து ட்ரூ மெக்கின்டையர் வெர்சஸ் குந்தருக்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நம்ம பார்க்கலாம். நான் சொன்னேன்ல செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் வந்து 1-on-1 மேட்ச் நடந்தா ட்ரூ மெக்கின்டையர் எங்க போவார்னு. ட்ரூ மெக்கின்டையர் இங்க வருவார் பிராக் லெஸ்னர் வரலனா. அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் மேட்ச் இதை கேட்டு நீங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகலாம். நம்மளோட சீனேஷன் லீடர் 16 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஜான் சீனா வெர்சஸ் லோகன் பவுல். இப்போதைக்கு இந்த மேட்ச் தான் நடக்கிறது மாதிரி ஒரு சினாரியோ வந்து கிரியேட் ஆகுது. ஏன்னா வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பும் அண்ட் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பும் இங்கிலேருந்து லாக்கு தான். குந்தர் வெர்சஸ் பிராக் இல்லைன்னா குந்தர் வெர்சஸ் ட்ரூ மெக்கின்டையர் வந்து நடக்கிறது வந்து சான்ஸ் இருக்கு. அண்ட் அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்ச் வந்து அது வந்து மோஸ்ட்லி கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான மேட்ச் தான் நடக்க போகுது. பர்சனலி எனக்கும் ஒரு ஆசை தான் ஜான்சினா வந்து ரெசல்மேனியாவில் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் இல்லைன்னா அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து ஜெயிக்கணும், மேட்ச் பண்ணணும்னு. ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் தெரில. இப்போதைக்கு லோகன் பவுல் வெர்சஸ் ஜான் சீனாக்கான மேட்ச் தான் வந்து லாக்கா தெரியுது நம்மளுக்கு. அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் மேட்ச் த ட்ரீம் மேட்ச் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்ச். WWE வந்து ஆல்ரெடி இவ்வளோ சின்ன டீஸ்லாம் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ராண்டி ஆர்டன் வந்து கோடி ரோட்ஸ் வந்து பிட்ரே பண்ண போறாருன்னு.
ராண்டி ஆர்டன் வந்து கோடி ரோட்ஸ் வந்து ஹெல்ப் கூட பண்றாரு பிளட் லைன்லேருந்து. ஆனால் ரீசென்ட்லி கோடி ரோட்ஸ் என்ன பண்ணாருன்னா ரோமன் ரீன்ஸ் கூட வந்து டீம் அப் பண்ணிக்கினாரு. ஸோ இந்த ஒரு ரீசனாலேயே ராண்டி ஆர்டன் வந்து கோடி ரோட்ஸை பிட்ரே பண்ணலாம். அண்ட் தென் நம்ம வந்து அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் தி வைப்பர் ராண்டி ஆர்டனுக்கான அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்ச் வந்து ரெசல்மேனியா 41ல பார்ப்போம். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் மேட்ச் மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் அண்ட் த மெகா ட்ரீம் மேட்ச், த ஃபைனல் பாஸ், த ராக் வெர்சஸ் த ட்ரைபல் சீஃப் ஹெட் ஆஃப் தி டேபிள் ரோமன் ரெயின்ஸ். WWE வந்து இவங்க மேட்ச் வந்து ரெசல்மேனியா 37லயே பிளான் பண்ணாங்க. தென் ரெசல்மேனியா வந்து ஹாலிவுட் போச்சு. அப்போ வந்து ஃபேன்ஸ் எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ராக் வந்து ரோமனை வந்து ஃபேஸ் பண்ண போறாருன்னு. ஆனால் ராக் வந்து ஷெட்யூல் இஷ்யூஸ்னால அங்கே வந்து வர முடியல. ஸோ அங்கே வந்து கேன்சல் ஆயிடுச்சு மறுபடியும். தென் ரெசல்மேனியா 40ல வந்து ராக் வெர்சஸ் ரோமன் தான் நடக்க போகுதுன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க WWE. ஆனால் கோடி கிரை பேபிஸ் வந்து வி வாண்ட் கோடின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அங்கேயே ரோமன் வெர்சஸ் ராக் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி கேன்சல் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் த ராக்கான இந்த மேட்ச் வந்து ரெசல்மேனியா 41ஓட மெயின் இவெண்ட் மேட்ச். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன மேட்சஸ் தான் மோஸ்ட்லி நடக்க போகுது ரெசல்மேனியா 41ல. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷனை வந்து கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.